ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. இன்றைக்கி 2 ரெஸ்க்யூ போகணுங்க. ஆனால் இவன் கிடைக்க மாட்டேங்கிறான். இவனை இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இவன் நேற்று நைட்டு ஒரு பக்கத்தில் ஸ்கூலுக்குள்ளே போனான். கொங்கு மெயின் ரோடு திருநீலகண்டபுரம் ஸ்கூலுக்குள்ளே ஓடுனான். பிடிக்க முடியல. நாங்கள் 1 மணி நேரம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 8:30க்கு வந்துட்டோம். ஆட்டோக்காரனை சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அவரும் சாப்பிடவே வரலையாம். சரி ஸ்கூலுக்குள்ளே போய் லாக் ஆனதுனால கவர்மெண்ட் ஸ்கூலு காலையில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணனை போய் பார்க்க சொன்னேன். இல்லைன்ட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ நானும் போய் பார்த்தேங்க. இவன் எங்கேயோ போய் பயந்துக்கிட்டான். எங்கேயோ பிடிக்கிறாங்கன்ட்டு இடுப்பில் நல்லா அடி. எங்கேயோ போய் படுத்துக்கிட்டான். இன்றைக்கி 2 ரெஸ்க்யூ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுபோக அந்த சொறி நாய்களுக்கெல்லாம் மெடிசன் வாங்கிட்டு வரலான்ட்டு இருந்தேன் ஆனந்தி அக்காவை பார்த்துட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டி பிரிவு பக்கத்தில் முனிசிபாளையத்தில் இந்த டாக் வந்து படுத்த படுக்கையாக இருக்காமா. கிட்டத்தட்ட 2 மாதமாக அதே இடத்துல இருக்காமா. காலு கையெல்லாம் வரலைங்க. சிடி வந்து ரெடியாக இருக்குன்னு போல் தெரியுது எங்களுக்கு ஓரளவுக்கு சிம்டம்ஸு. சிடி இருந்தால் சாப்பிட முடியாது. ஆனால் இவன் நல்லா சாப்பிட்றானா. அந்த வழியாக போகிறவங்க சாப்பாடு வைக்கிறவங்க கால் பண்ணாங்க. ரெகுலராக இதுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இதுவும் ரெஸ்க்யூ பண்ணி ஆனந்தி அக்கா கொண்டு வந்து இங்கே செல்டரில் விடுப்பா அப்படின்னாங்க. அந்த அக்காவுக்கு செல்டர் வேலை போயிட்டுருக்குது. திங்கக்கிழமைக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். அப்போ கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுது. சாப்பாடு மட்டும் இப்போதைக்கு இது இருந்தால் போதும். ஏன்னா அங்கே செல்டரில் இப்போ தான் நம்ம அந்த கட்டியோடு இருந்த குட்டிகளை கொண்டு போய் விட்டுருக்குறோம். அது வந்து ஹீமோகுளோபின்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கான். அது இன்னும் 2 நாளில் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களாம். ப்ளட் ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. ஆனந்தி சிஸ்டர் போட்டிருந்தாங்க, சேனலில் கூட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி போய் இந்த டாகை விட்டுட்டு இந்த குட்டிகளுக்கு வந்து சொறி மருந்து வாங்கிட்டு வந்து போட்டுடலான்னு இருந்தேன். பார்க்கலாம். இன்னும் இந்த குட்டி கிடைக்கல. ஸ்கூலுக்கிட்ட அடிபட்ட குட்டியை தேடிக்கிட்டு இருக்கேன். தேடினதுக்கப்புறம் அதை ரெஸ்க்யூ பண்ணிவிட்டு நொச்சிபாளையத்தில் இருக்கிற அந்த வயசான டாகையும் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே மெடிசன் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் மெடிசன் கொடுக்கணும். சாப்பாட்டில் கலந்து இந்த சொறி இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இதோட வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன்.